இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. வளர் இளம் பெண்களின் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் நடைபெற்றது. இப்பேரணி பிரச்சாரத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரி சக்தி காவியா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார்பாளையம் பேரறிஞர் அண்ணா விளையாட்டு பூங்கா பகுதியில் இருந்து துவங்கி குருகோவில் வழியாக கிருஷ்ணன் தெரு வரை முக்கிய நகர் பகுதிகளில் பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வளர் இளம் பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்நிகழ்வின் முக்கிய நோக்கம் மாதவிடாய் காலங்களில் வளர் இளம் பெண்களின் சுகாதாரம் மற்றும் சுத்தம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு தேவையான சுகாதார உபகரணங்கள் கிடைக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் போன்றவற்றை உறுதிப்படுத்த பேரணி நடைபெற்றது. மேலும் பள்ளிகளில் இலவச நாப்கின்கள் வழங்கப்பட வேண்டும், பயன்படுத்திய நாப்கின்களை அப்புறப்படுத்த வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முக்கிய கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் வளர் இளம் பெண்களின் பாலியல் இனப்பெருக்க சுகாதார உரிமையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். அனைத்து வளர் இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கு இலவச நாப்கின்கள் பள்ளிக்கூடங்கள் வாயிலாகவோ ரேஷன் கடைகள் மூலமாகவோ அரசு விநியோகிக்க வேண்டும். பொது கழிப்பறைகள் மற்றும் அரசு பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க அரசு வழிவகை செய்ய வேண்டும். புத்தகங்களில் பாலியல் இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய பாடங்களை இணைக்க வேண்டும். மாதவிடாய் பற்றிய மூட நம்பிக்கைகளை அகற்ற பாடத்திட்டத்தில் மாதவிடாய் சுகாதாரம் பாடமாக வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இளம் பெண்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்.